புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். அதுல ஒரு கருத்து இந்த நாள் செய்திக்கு பொருத்தமாக இருந்தது. கர்த்தருடைய கண்கள் இந்த வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நோக்கமாக இருக்கிறது என்று அந்த ஒரு வரி, அதை நான் என்னுடைய செய்தியோடு பொருத்தி பார்க்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த தேவனுக்கும் இந்த கூட்டத்தின் நடத்துனர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு பாடலை பாடி நான் செய்திக்குள் கடந்து செல்ல விரும்புகிறேன். வந்தது வந்தது புது வருஷம், இயேசு தந்த நல் வருஷம். வந்தது வந்தது புது வருஷம், இயேசு தந்த நல் வருஷம். நன்மைகள் யாவும் தந்தருள்வார், நித்தம் உன்னை நடத்திடுவார். நன்மைகள் யாவும் தந்தருள்வார், நித்தம் உன்னை நடத்திடுவார். வந்தது வந்தது புது வருஷம், இயேசு தந்த நல் வருஷம். கடலை நீ கடந்திடுவாய், தேசத்தை நீ சுதந்தரிப்பாய். செங்கடலை நீ கடந்திடுவாய், தேசத்தை நீ சுதந்தரிப்பாய். மன்னா உனக்கு உணவாகும், மேகஸ்தம்பம் வழி நடத்தும். மன்னா உனக்கு உணவாகும், மேகஸ்தம்பம் வழி நடத்தும். கண்மலை ஊற்று உங்கள் தாகம் தீர்க்கும் தண்ணீராம். கண்மலை ஊற்று உங்கள் தாகம் தீர்க்கும் தண்ணீராம். கர்த்தர் இயேசு உங்கள் சேனை முன்னே செல்வாராம். முன்னே செல்வாராம், இயேசு முன்னே செல்வாராம். முன்னே செல்வாராம், உங்கள் முன்னே செல்வாராம். வந்தது வந்தது புது வருஷம், இயேசு தந்த நல் வருஷம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சி தந்தருளும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சி தந்தருளும். என் ஆத்துமாவே என்றும் நீ கர்த்தரை ஸ்தோஸ்தரி. என் ஆத்துமாவே என்றும் நீ கர்த்தரை ஸ்தோஸ்தரி. கர்த்தர் செய்த உபகாரங்களை என்றும் மறவாதே, என்றும் மறவாதே. இயேசுவை என்றும் மறவாதே, என்றும் மறவாதே. நீயும் என்றும் மறவாதே. வந்தது வந்தது புது வருஷம், இயேசு தந்த நல் வருஷம். நன்மைகள் யாவும் தந்தருள்வார், நித்தம் உன்னை நடத்திடுவார். நன்மைகள் யாவும் தந்தருள்வார், நித்தம் உன்னை நடத்திடுவார். வந்தது வந்தது புது வருஷம், இயேசு தந்த நல் வருஷம். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் சாந்தமும் தயவும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீர் நல்லவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், என்றும் மாறாதவர். உமது வாக்குத்தத்தங்கள் மாறாதது. இந்த நீர் செய்தது எங்களுக்கு கிடைக்க பெற்ற மகா பெரிய சிலாக்கியம். இந்த செய்தியை நீர் ஆசீர்வதியும். இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்ளுமாறு இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் செய்தி தலைப்பாக நான் எடுத்துக்கொண்டது ஏற்கனவே அறிவித்த வண்ணம் 2025 சொல்லும் செய்தி. 2025 சொல்லும் செய்தி. இந்த 2025 என்று சொல்லுகிற பொழுது இந்த எண்ணில
எந்த விதமான ஒரு அர்த்தமோ அல்லது அந்த எண்ணில எந்த விதமான முக்கியத்துவமோ அதில் இருக்க போகிறதில்லை. அதாவது இந்த காலம் நமக்கு என்ன ஒரு செய்தியை சொல்லுகிறது? இந்த ஒரு புதிய வருஷம், இந்த சூழல் நமக்கு என்ன ஒரு செய்தியை சொல்லுகிறது என்பதை 3 கருத்துக்களை உங்களோடு முன்வைக்க நான் ஆசிக்கிறேன். முதலாவது கருத்து என்னவென்று சொன்னால், தேவன் தமது வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புதிய வருஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் மற்றும் ஒரு ஆண்டை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், என்ன ஒன்றை ஆழமாக சொல்லுகிறது என்றால், தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். தேவன் தமது வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றியிருக்கிறார் என்பது மீண்டும் ஒரு முறை இங்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 91:16 வாசிக்கிறோம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த 2025 இந்த புதிய ஆண்டு வந்த பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரு காரியம் ஒரு கூட கிடைச்சிருக்கும். நம்முடைய வயசு கூட ஒரு வயசு நமக்கு ஆயிருக்கும். இந்த வருஷத்துல கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு வயசு கூட ஆக போகுது. போன வருஷத்துல எனக்கு 56 அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷத்துல எனக்கு 57. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நீடித்த நாட்களை பற்றிய வாக்கு தத்தம் நிறைவேறி இருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நீடித்த நாள் என்பது இதுக்குள் அனைத்து ஆசீர்வாதங்களும் அடங்கும். இதற்குள் அனைத்து வாக்கு தத்தங்களும் அதில் அடங்கும். உணவை பற்றியோ, உடையை பற்றியோ, பாதுகாப்பை பற்றியோ அல்லது சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் இதுக்கு உள்ள அடங்கும். அத்தனை ஆசீர்வாதங்களும் இங்கு நிறைவேறி இருக்கிறது என்பதை தேவன் உறுதி செய்திருக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 56 வாசிக்கிறோம். தாம் வாக்கு தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. என்ன அருமையான வாசகம் பாருங்க. அதே ஒரு வசனம் நமக்கு பொருந்தும். அதே ஒரு வாக்கு தத்தம் நமக்கு பொருந்தும். அதே ஒரு வார்த்தைகள் நமக்கு பொருந்தும். நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த நீடித்த ஆயுள் இந்த ஒரு புதிய வருஷத்தை காணும்படியான இந்த ஒரு வாய்ப்புல அத்தனை ஆசீர்வாதங்களும் அதுல நிறைவேறி இருக்கிறதை நாம் காண முடியும். இந்த புதிய ஆண்டு, இந்த புத்தாண்டு, புதிய வருஷம் நமக்கு கொடுக்கப்பெற்ற இந்த காலம் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி இருக்கிறது. தேவன் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். தேவன் அன்புள்ளவராக இருந்திருக்கிறார். தேவன் நீடிய சாந்தம் உள்ளவராக இருந்திருக்கிறார். தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்திருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சந்தேகத்துக்கு இடமில்லாமல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 2வது, இந்த 2025ஆம் ஆண்டு, அதாவது இந்த காலம் நமக்கு என்ன ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், தேவன் தமது கிருபையை தொடர்கிறார் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு உரியது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் உரியது என்று அல்ல. தேவனுடைய கிருபை எல்லா காலத்துக்கும் உரியது. குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமல்ல, அவர் கிருபை எல்லோருக்கும் உரியது. நம்முடைய செயல்களின்படி அல்ல, தேவன் எல்லாருக்கும் வழங்குகிறார்.
நிறைவாக வழங்குகிறார் என்பது அது மீண்டும் ஒரு முறை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. என்ன சரியா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவரது இரக்கம், அவரது கிருபை, அவரது வழிநடத்துதல், அவரது பாதுகாப்பு இங்கு நமக்கு அது நிறைவாக வழங்கப்பட்டிருக்கிறது. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. தேவனுடைய உண்மை பெரிதாயிருக்கிறது. நம்மை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதில் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். காலத்துக்கு ஏற்ற மாதிரி தேவன் மாறல, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறல, மனிதன் மாறுகிற மாதிரி இங்கு தேவன் மாறுகிறவர் அல்ல. அவரது கிருபை எல்லா நாளும் நிறைவாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இயற்கையிலிருந்து வருகின்ற ஆசீர்வாதங்கள், நமது செல்வம் பற்றிய ஆசீர்வாதங்கள், ரட்சிப்பு சம்பந்தமான ஆசீர்வாதங்கள், கிருபை, இரக்கம், பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிற கிருபை, அன்பு, பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவனாகிய கிருபை, இவை யாவும் நமக்கு நிறைவாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தேவன் மீண்டுமாக உறுதி செய்திருக்கிறார். அப்படின்னா இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய சந்தோஷம். நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, ஐயப்பட வேண்டியதில்லை. தேவனுடைய கிருபை நமக்கு தொடர்கிறது, அவரது ஆசீர்வாதம் தொடர்கிறது. இந்த வருஷம் முழுவதுமாக இருக்கும், இந்த ஆண்டு முழுவதுமாக தேவனுடைய கிருபை நமக்கு இங்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, அவரது பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதிலே இந்த புதிய ஆண்டிலே நாம் மகிழ்ச்சி அடைய கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது கருத்து, இந்த 2020 ஆண்டு நமக்கு என்ன ஒரு செய்தியை சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த ஆண்டிலும் கர்த்தரையே நம்பி ஜீவிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். இந்த ஆண்டிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களையே நம்பி ஜீவிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். அப்படி அழைக்கிற தேவன் நமக்கு ஒரு 5 வாக்குத்தத்தங்களை இந்த நாளிலே நாம் படிக்க போகிறோம். யாக்கோபு, பக்தன் யாக்கோபு வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற அல்லது அவருக்கு கொடுத்த அந்த பாதுகாப்பு, அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பொருத்தி பார்க்க போகிறோம். இந்த புதிய ஆண்டை துவங்கி இருக்கிற நாம் ஜெபத்துல சிஸ்டர் அவர்கள் ஜெபித்த மாதிரி தேவனுடைய கண்கள் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நோக்கமாக இருக்கிறது. அது இடையில அவர் பார்வை எடுக்கல, கொஞ்ச காலம் நம்ம பார்த்துட்டு அப்புறம் அவர் விட்டு போகல. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நோக்கமாக இருக்கிறது என்பது இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு 5 வாக்குத்தத்தங்களை நாம் படிக்க போகிறோம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களிலே இந்த வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் வரையில, இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சேபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். யாக்கோபு தனது கடைசி கால பயணம், அவர் மேற்கொண்ட 3 பயணங்களிலே இது 3வது பயணம், அது இறுதி பயணம். எபிரோனிலிருந்து எகிப்துக்கு போகிறார். மொத்த பரிவாரங்கள் எல்லாம் சேர்ந்து அங்க போகிறது. மனைவிமார்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கமாறு எல்லாருமாக சேர்ந்து போறாங்க. அப்படி போவதற்கு முன்பாக இங்கே பெர்சேபாவிலே அவர் பலி செய்கிறான், ஆண்டவருக்கு பலியை செலுத்துகிறான். அங்கு பலி செலுத்துகிறான் என்று சொன்னால் அதுல அடங்கியிருக்கிற அர்த்தம் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறான். இத்தனை ஆண்டுகளாக தேவன் அவரை வழிநடத்தி வந்த அந்த விதத்தை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறான். பலி செலுத்தினான் என்று சொன்னால் இப்பொழுது பயணத்தை தொடர்வதற்கு முன்பாக தேவனுடைய செய்தி என்ன, அவருடைய வாக்குத்தத்தம் என்ன, அவருடைய இங்கு பதில் என்ன என்பது அவருடைய சித்தத்துக்காக காத்திருக்கிறான் என்றும் அதுல பொருட்படும்.
அப்ப ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி செலுத்தி தேவனுடைய அனுமதியை பெறுவதற்காக அங்கு பலி செலுத்தினான் என்று சொல்கிற பொழுது கர்த்தர் அவனுக்கு 5 வாக்குத்தத்தங்களை இங்கே கொடுக்கிறார். இந்த 4 வசனங்களில இருக்கிற அந்த 5 வாக்குத்தத்தங்கள். முதலாவது வாக்குத்தத்தம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். பலி செலுத்தின மாத்திரத்திலே, ஆண்டவரை கூப்பிட்ட மாத்திரத்திலே தேவன் அவனுக்கு பதில் கொடுக்கிறார். அப்போ நமக்கு என்ன ஒரு வாக்குத்தத்தம் இதுல வருகிறது? என்னை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நான் உனக்கு பதில் கொடுக்கிறேன். நமது ஆண்டவர் செவி சாய்க்கிற ஆண்டவராக இருக்கிறார், பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார், நாம் பேசும்போது கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்ப இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், நாம் அவரை தேடுகிற பொழுது, அவரை கூப்பிடுகிற பொழுது நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். செவி சாய்க்கிற தேவனாக இருக்கிறார். 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்ப வைத்து அவனை கனப்படுத்துவேன். என்ன பெரிய ஒரு அருமையான வாக்குத்தத்தம். பதில் கொடுக்கிற நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒருத்தர் நம்ம பேச்ச கேட்கவே இல்லை, சுத்தமா கேட்கவே இல்லை அப்படின்னா நம்ம எப்படி பேச முடியும்? நம்ம பேசுறத கேட்கிறாரா இல்லையா அப்படின்னா நம்ம பரியாசம் பண்ற மாதிரி இருக்கும் அல்லவா? நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது வேற எங்கேயும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா நம்மளை அலட்சியம் பண்றாரு என்று எண்ணப்பட வேண்டியது இருக்கும் அல்லவா? ஆனால் தேவன் நாம் கூப்பிடுகிற பொழுது, நாம் தேடுகிற பொழுது, அவரை துதிக்கிற பொழுது தேவன் பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதே வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அப்போ இந்த வருஷத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற முதலாவது வாக்குத்தத்தம், நாம் கூப்பிடுகிற பொழுது அவர் பதில் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவது இங்க என்ன பார்க்கிறோம்? அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவன். இதுல 2 வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஒன்று, நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் என்று சொன்னது இங்கு யாக்கோபுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம், மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அது அவருக்கு அவசியமாக இருந்தது, அது அவருக்கு தேவையாக இருந்தது. அந்த ஒரு வார்த்தை, நீ பயப்படாத என்று சொல்லுகிற அந்த வார்த்தை யாக்கோபுக்கு அவசியமாக இருந்தது, தேவையாக இருந்தது. அதை ஆண்டவர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார், நீ பயப்படாத. ஏனென்று சொன்னால் யாக்கோபுக்கு இருந்த பயம், 2 பயம் என்னவென்று சொன்னால், தனது தாத்தா ஆபிரகாம் காலத்துல சாராளும் ஆபிரகாமும் எகிப்துக்கு போயிருந்த பொழுது அங்கு ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது. தன் மனைவியை பார்த்த சகோதரி என்று சொன்னதுனால அபிமெலேக்கு மூலமாக அந்த எகிப்திய அரசன் அங்கு ஒரு அசம்பாவிதம், எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடக்கிறது. அப்ப தேவன் அபிமெலேக்கு இரவிலே அங்க சொப்பனத்திலே தரிசனமாகி அந்த பிரச்சனை அங்கு சரி செய்யப்பட்டது. அப்போ யாக்கோபுக்கு இருந்த ஒரு பயம் என்னன்னு சொன்னால், அந்த ஒரு சம்பவம் அவனுக்கு நினைவில் இருந்தது. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நீ எகிப்துக்கு போக பயப்படாத. இன்னொரு பயம், இங்கு தனது தகப்பன் ஈசாக்கு காலத்துல ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அப்போ எகிப்துல தானியம் இருக்குது என்று கேள்விப்பட்ட ஈசாக்கு எகிப்துக்கு போவதற்கு ஆண்டவரிடத்துல அனுமதியை கேட்கிறாரு. தேவன் ஈசாக்குக்கு அனுமதி தரவில்லை. அப்போ யாக்கோபுக்கு இருந்த ஒரு அச்சம், இன்றைக்கு நான் ஒரு பெரிய பரிவாரத்தோடு எகிப்துக்கு போகிறேனே, தேவன் எனக்கு அனுமதி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்தது. அந்த அச்சத்தை தேவன் நீக்குகிறார். பயப்படாதே, எகிப்துக்கு போக பயப்படாதே என்று சொல்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். இன்னைக்கு பாருங்க, ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே,
நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். வலதுகரம் பலம், ஆண்டவருடைய பலம். அப்போ இன்றைக்கு தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே. இன்னைக்கு நமக்கு பலவிதமான ஒரு பயம் இருக்கும். அதாவது கற்பனையில் வருகின்ற பயம். ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கலாம், அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியேறலாம், அந்த பிரச்சனையை குறித்து பிரச்சனையே வரல, பிரச்சனை வரும் என்று கற்பனை. நமக்கு எதிரியே இல்ல, ஒரு வராத எதிரியை குறித்து பயம், கற்பனை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். நமக்கு முன் இருக்கிற இந்த 12 மாதத்திலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாரை குறித்தும் பயம் வேண்டாம், எதை குறித்தும் அச்சம் வேண்டாம், எதை குறித்தும் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை, எதை குறித்தும் சந்தேகிக்க வேண்டியதில்லை. பயப்படாதீங்க. கர்த்தரை நம்பி அவரது வாக்குத்தத்தங்களை நம்பி பயணிப்போம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று அதை அவர் நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். பயப்படாத, பயப்படாத. என்ன ஒரு அருமையான ஒரு வாசகம். இன்னைக்கு நம்ம சோர்ந்திருக்கிற நேரத்துல, கவலை விட்டு நேரத்துல, நம்ம ஒரு பயத்துல இருக்க வேலையில யாராச்சும் மனுஷங்களே பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நாங்கெல்லாம் கூட இருக்கிறோம் அப்படின்னு மனுஷங்க சொல்லுகிற பொழுது அது எவ்வளவு பெரிய நமக்கு தைரியமாக இருக்கிறது. அப்படியானால் தேவன் அதை சொல்லுகிற பொழுது அது எவ்வளவு தைரியம், எவ்வளவு மகிழ்ச்சி. மூன்றாவது, இங்கே அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அந்த 3ஆம் வசனத்துல தேவன் கொடுக்கிற 3வது வாக்குத்தத்தம் அப்படின்னா, யாக்கோபுக்கு, நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தம். ஏனென்று சொன்னால் அது தேவனுடைய திட்டம். அவர்கள் பெரிய ஜாதியாக உருவாக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். மீண்டும் அவர்கள் கானானுக்கு இந்த கானானியர்களை துரத்தி அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி தேவன் அதை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். இங்கு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 1 பேதுரு 5:10, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. தேவன் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நம்மை அவர் பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நிலைப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார், நம்மை மேன்மையாக வைப்பார், நம்மை உயர்த்துவார். இதெல்லாம் நமக்கு வாக்குத்தத்தமாக தேவன் கொடுக்கிறார். அப்போ இந்த 2025 சொல்லுகிற ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், தேவன் நம்மை மேன்மையாக வைப்பார், தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துவார், தேவன் நம்மை உயர்த்துவார். ஒருபோதும் சென்ற ஆண்டை விட இந்த வருஷத்துல நாம ஒரு படி கூட அதிகமாகத்தான் நல்லா இருப்போம். சென்ற ஆண்டை விட இந்த வருஷத்துல கூட ஒரு அதிகமாகத்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறுவோம். ஒருபோதும் சென்ற ஆண்டை விட நம்ம இங்க தாழ்ந்து போக மாட்டோம். இதுவரை நம்மை வழிநடத்தி வந்த தேவன். இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசமான வயசுல இருப்போம். இந்த ஒரு வருஷத்தை மாத்திரம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. எனக்கு இப்போ 57 வயசு அப்படின்னா, 56 வயசு முடிஞ்சு 57 வயசு ஆக போகுது அப்படின்னா, இந்த 57 ஆண்டுகளாக தேவன் என்னை எப்படி நடத்தினார் என்பதை நான் யோசிக்க வேண்டும் அல்லவா? அது மாதிரி ஒவ்வொருவரும் 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 70 ஆண்டுகள் என்று சொல்லுகிற பொழுது, 75 ஆண்டுகள் என்று சொல்லுகிற பொழுது, இத்தனை ஆண்டுகளாக தேவன் நம்மை எப்படி நடத்தி வந்தார்? எவ்வளவு ஆச்சரியமாக. எதிலையாவது நமக்கு குறை வைத்திருந்தாரா? ஏதாவது ஒரு வார்த்தையில அவர் தவறி போயிருக்கிறதா என்று பார்த்த மாதிரி சொன்னால், இத்தனை ஆண்டுகளாக தேவன் நமக்கு எதுவுமே வார்த்தை மீறி நடந்திருக்கவில்லை,
அவருடைய சொல் எதுவுமே குறைவுபடவில்லை. அப்போ அது என்ன நமக்கு உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இந்த ஆண்டிலும் தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவர் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இங்க நான் உன்னை பலமுள்ளவனாக்குவேன். 3வது வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு கொடுக்கிறார். அடுத்து 4வது பாருங்க. அப்போ நான் உன்னோடு எகிப்துக்கு வருவேன் என்பது வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னோடு எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் என்று சொல்றார் ஆண்டவர். நான் உன்னோடு எகிப்துக்கு வருவேன் என்று சொல்லும்போது யாக்கோபுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஒரு மனுஷங்க நம்மோடு கூட வரும்போதே அது எவ்வளவு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது. ஒரு தகப்பன் பிள்ளையோடு கூட வருகிற பொழுது அந்த பிள்ளை எவ்வளவு பாதுகாப்பாக உணர்கிறான். அப்படியானால் ஆண்டவர் நம்மோடு கூட வருவேன் என்பதை இங்கு உறுதியாக வாக்குத்தத்தமாக சொல்கிற பொழுது அது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். மத்தேயு 28 நம்ம அந்த 18ல இருந்து 20 வசனங்கள் வரையில அந்த சுவிசேஷ கட்டளையில வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு உலகம் எங்கிலும் இங்கு பரவி போக இருக்கிற அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், நான் உங்களோடு இருக்கிறேன். யாக்கோபுக்கு அதை வாக்குத்தத்தமாக ஆண்டவர் சொன்னாரு. அது அவனுக்கு அவசியப்பட்டது. நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்வது யாக்கோபுக்கு மிகப்பெரிய தைரியம். எனது பயணம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, எனது முடிவு தேவன் அங்கீகரித்திருக்கிறார், பாதுகாப்பு பற்றி பிரச்சனை இல்லை, என் மகனை போய் பார்ப்பேன், என்னுடைய வம்சம் இங்கு அழிந்து போகாது, எனது வம்சம் அங்கு போய் நிலைநிறுத்தப்படும், உறுதி செய்யப்படும் என்று யாக்கோபுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன் ஆண்டவர் கூட வருவேன் சொன்னார் அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனம். கானான் தேசம் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்குத்தத்தமாக சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது, வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது. அதை தற்சமயம் அதை சுதந்திரிப்பதற்கு அங்கு இருக்கிறவர்கள் ஏனாக்கியர்கள், முரடர்கள், கொடியவர்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை துரத்தி அந்த தேசத்தை பிடிக்க வேண்டும். அப்படி செய்வதற்கு இங்கு யாக்கோபு வம்சம் கொஞ்சம் பேரா தான் இருக்கிறாங்க, ஒரு குடும்பமா தான் இருக்கிறாங்க, ஒரு 70-75 பேர் இருக்கிறாங்க. அப்போ அவர்களை துரத்துவதற்கு பெரிய ஜாதியாக அவர்கள் பலுகி பெருக வேண்டும். அப்படி பலுகி பெருகுவதற்கு கானான் இங்கு ஒரு பஞ்சமுள்ள தேசமாக இருக்கிறது, அந்த சூழல் இல்லை. பலுகி பெருகுவதற்கு எகிப்து ஒரு சாதகமான ஒரு இடமாக இருக்கிறது. அப்போ எத்தனை லட்சம் அவர்கள் பெருக வேண்டுமோ, அதற்கு எத்தனை காலங்கள் அங்கு தேவைப்படுகிறதோ அத்தனை காலங்கள் அங்கு இருக்க வேண்டும், எகிப்தில இருக்க வேண்டும். அப்போ அந்த காலங்கள் முடிஞ்ச பிற்பாடு பெருந்திரளான கூட்டமாக அவர்கள் பலுகி பெருகின பிற்பாடு கானான் தேசம் இவர்களை துரத்தி அந்த தேசத்தை அவர்கள் போராடி பிடிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்தை சாத்தான் அறிந்திருப்பானா இல்லையா? கண்டிப்பாக அறிந்திருப்பான். இந்த திட்டத்தை குலைப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை சாத்தான் செய்வான். ஆகவேதான் ஆண்டவர் அதை வாக்குத்தத்தமாக யாக்கோபுக்கு சொல்றாரு, நான் உன்னோடு கூட வருவேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த வருஷத்துல நாம ஆரம்பித்திருக்கிற நாம், நமக்கு ஒருவேளை பயம் இருக்கலாம், ஒருவேளை அச்சம் இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட வருகிறேன். இந்த ஆண்டை நமக்கு கொடுத்த தேவன் நம்மை அப்படியே அம்போன்னு விட்டுவிடல. அவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட வருகிறேன், ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. தேவன் நம்மோடு கூட அவர் பயணிக்கிறவராக இருக்கிறார். 5வது வாக்குத்தத்தம், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான். யாக்கோபுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு வாஞ்சை, போய் பார்ப்பேன் என்று சொன்ன மாத்திரத்துல அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. கடைசி காலத்துல என் மகனை போய் பார்த்துட்டு நான் சாகுவேன் அப்படின்னு சொன்ன பொழுது
அவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. தன் மகனுடைய கையினால நான் மரிக்க வேண்டும். அவனது கரங்களிலே என் மரணம் அமைய வேண்டும் என்று சொல்லு. அது அவனுடைய வாஞ்சையாக இருந்தது. அவனது ஒரு ஆசையாக இருந்தது. நமது ஆண்டவர் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவன். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கும். ஒரு ஆசை இருக்கும். எல்லா நேரத்திலும் இல்லை என்றாலும் கூட அநேக நேரங்களிலே நமது வாஞ்சைகளை கூட ஆசைகளை கூட தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இங்க பாருங்க, சங்கீதம் 20:4 நம்ம வாசிக்கலாம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. பாத்தீங்களா? அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. தேவன் நமது வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறார், நமது தேவைகளை சந்திக்கிறார், நமது ஆசைகளை நிறைவேற்றுகிறார். உலக பிரகாரமான ஆசையை நான் சொல்ல வரல. இங்கு ஆவிக்குரிய தேவைகள், வாஞ்சைகள். இன்னைக்கு மனுஷனா இருக்கிற நமக்கு வாஞ்சைகள் இருக்கும். என்னுடைய பிள்ளைக்கு திருமணமாக வேண்டும் என்பது ஒரு நியாயமான வாஞ்சை தானே? எனது பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று நினைப்பது ஒரு நியாயமான வாஞ்சை தானே? எனக்கு இந்த வருஷத்துல கொஞ்சம் வருமானம் பெருக வேண்டும் என்று நினைப்பது நியாயமான வாஞ்சை தானே? இந்த வருஷத்துல எனக்கு நோய் நொடி வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது நியாயமான வாஞ்சை தானே? இந்த வருஷத்துல நான் இத்தனை ஊழியம் செய்ய வேண்டும் என்று எண்ணுவது நியாயமான வாஞ்சை தானே? அப்போ இந்த மாதிரி வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவன் யாக்கோபுக்கு அந்த வாஞ்சையை அவர் வாக்குத்தத்தமாக சொன்னாரு. உன் மகனுடைய கரங்களிலே நீ மரணம் அடைவாய் என்று சொன்ன பொழுது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் யாக்கோபுக்கு. தேவன் இந்த 5 வாக்குத்தத்தங்களை யாக்கோபுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த 5 வாக்குத்தத்தங்களும் இந்த வருஷத்துல தேவன் நமக்கு கொடுக்கிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நான் உன்னோடு கூட வருகிறேன், நான் உங்களை பாதுகாப்பேன், உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தமாக சொல்றார். நம்ம காண்பித்த ஆண்டவர் இதை கடப்பதற்கு நமக்கு துணை நிற்க மாட்டாரா? இந்த வருஷத்தை கொடுத்த ஆண்டவர், பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தை கிருபையாக ஒரு கிஃப்டா கொடுத்த ஆண்டவர் கடைசி வரையில நம்மோட துணை நிற்க மாட்டாரா? கர்த்தரை நம்புவோம். ஒரு வசனத்தை நம்ம வாசித்து முடிக்கிறேன். சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அதே முதலாவது வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய யாக்கோபுடைய தேவனுக்கு பலியிட்டான். ஆண்டவருக்கு முதலாவது இடத்தை கொடுக்கிற பொழுது, தேவனை முதலாவது இடத்துல வைக்கிற பொழுது, தேவனுடைய நாமத்தை நாம் துதித்து போற்றுகிற பொழுது, தேவன் இந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இத்தனை ஆண்டுகளிலே தேவன் தமது வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றியிருக்கிறார், இனிமேலும் நிறைவேற்றுவார். இந்த ஆண்டிலும் அவரையே நம்பி, அவரையே விசுவாசித்து, அவரையே நோக்கி பார்க்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். இதுவரை நடத்தினது போல இந்த வருஷத்துல நடத்துவார். இந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்து, என்னையே நோக்கி பார், என்னையே நம்பு, கலங்காத, பயப்படாத, திகையாத. சென்ற ஆண்டை விட இந்த வருஷத்துல அதிகமான ஆசீர்வாதங்களை தான் நாம் பெறுவோம். சென்ற ஆண்டை விட இந்த வருஷத்துல அதிகமான நன்மைகளைத்தான் பெறுவோம். தேவன் நமக்காக எல்லாம் வச்சிருக்கிறாரு. இந்த வருஷத்துல கொடுப்பார், நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த செய்திகளை ஆசீர்வதிப்பார்.